ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 37, 38 வசனங்கள். அப்பொழுது அந்த ஊரில் இந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பருந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ இந்த ஸ்திரீ ஒரு பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே வந்து உட்காரும் பொழுது தன்னுடைய பாவங்களை அவள் வாய்விட்டு சொல்லல, ஆனா இருதயத்துல அதை நினைத்து அழுது கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அதற்கு ஏற்ற மன்னிப்பை கேட்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பாவங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளை ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து உங்கள் பாவங்களை நீங்க அறிக்கை செய்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கோ கர்த்தர் அதை மாற்றி போடுவார். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்தாலாம். அவள் அழுது அழுது ஆண்டுடைய பாதத்தை கழுவுகிறார். தன்னைத்தானே அவள் தாழ்த்துகிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிமள தைலம் ஒரு விலையேறப்பெற்ற தைலம். ஆனா ஆண்டவருக்கு அவள் கொடுப்பது மிகவும் விலை உயர்ந்ததா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பரிமள தைலத்தை ஆண்டுடைய பாதத்துல பூசி தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். அந்த முத்தம் செய்து தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்வோமாக. ஆண்டுடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்துவோமாக. மூன்றாவதாக ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்படியாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இதே அதிகாரத்துல பின்னாடி பார்க்க போகும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் எரோமியால சொல்றது போல நம் பாவங்கள் தான் நன்மையை வரவிட்டாமல் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் ரட்சிப்பை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாவ மன்னிப்பாகி மீட்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தோட போ என்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்து நம்ம பாவத்தை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல கண்ணீரோட விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து உங்களை சமாதானத்துல போ என்று சொல்லி உங்களை அனுப்புவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயை போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அன்பை வெளிப்படுத்துவோம். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.